நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சினிமேட்டிக் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது விஎன் ஆப்பில் தான் பண்ண போகிறோம். விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் டச் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இமேஜை ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மியூசிக் போங்க. ஸோ மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. ஸோ மியூசிக் லைப்ரரியில் உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு டேக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சாங்கை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சாங் எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்கோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் எந்த மாதிரி சாங் எடுத்திருக்கேன்னா ஸ்டார்டிங்கில் மியூசிக் கரெக்டாக அந்த ஃபோட்டோலேருந்து தான் லிரிக்ஸ் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இது வரை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்களுக்கு மியூசிக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பட் உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணது எப்படின்னா கரெக்டாக இந்த பிளேஸில் தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெகுலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிட்டே போங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகும். ஸோ டியூரேஷன் அதிகமாகும் போது உங்களுக்கு சாங் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மியூசிக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்னென்னா நம்ம இதில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன், அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நம்ம மேலே நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணோம்ல அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் போங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இதே என்ன பண்ணுங்கள் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அதில் குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ க்ரீன் கலரை எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு இன்டென்சிட்டியை 100ன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளேஸ் கரெக்டாக வேணுமோ அந்த பிளேஸை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் போயிட்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. அண்ட் சேச்சுரேஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஷார்பன் போங்க. ஷார்பனில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்பன் வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 49-50 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டுன்னு மேலே இருக்குமா ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிரிக்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை இந்த இடத்துல கீழே செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸில் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி என்னென்னா இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஸோ 2 இடத்துலையும் வச்சுட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. ஸோ மேலே வைக்கிறதா இருந்தால் இமேஜில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சின்னதாக வைங்க. ஸோ கீழே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ எடிட்டில் போய்க்கோங்க. ஃபாண்ட் போங்க. ஸோ ஃபாண்ட் ரெகுலராக கொஞ்சம் போல்ட் ஃபாண்ட்டே நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் நார்மலாக இருக்க ஏதாவது ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டேன். ஸோ எடிட்டில் ஃபாண்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர் ஒயிட் இருக்கட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள் ஷேடோவில் போய்க்கோங்க. ஷேடோவில் போயிட்டு ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிளர்ரை 100ன்னு கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ பிளர்ரை 100ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்டர் ஒயிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இன்டென்சிட்டி சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் 3 ஆன்சிட்டி 60% கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் இருக்கும் கிரிண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 2 டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2வது எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டியூரேஷனை வந்து ஜஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ மியூசிக் ஏற்ற மாதிரி அது பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னா ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து இதிலே லிரிக்ஸ் வந்து நீங்கள் இப்படி பீட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ டிக்குன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இது வரை இருக்குது. ஸோ அது வரை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி டூப்ளிகேட் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அதுலேயும் எடிட் போயிட்டு ஸோ அடுத்து என்ன லிரிக்ஸ் வருமோ ஸோ அந்த லிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மேலே இருக்க அந்த இமேஜை வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து லாஸ்ட் வரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ லிரிக்ஸை வந்து இந்த இடத்து வர வச்சுக்கலாம். ஸோ லிரிக்ஸ் வந்து இது கொஞ்சம் பெருசாக்குது. ஸோ இதே மாதிரி தான் திருப்பி அடுத்து டூப்ளிகேட் பண்ணி அடுத்த லிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.